என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 1 இருக்கக்கூடிய மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்னுடைய பார்ட் பி ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு போர்டு எக்ஸாமில் 14 மார்க்ஸில் நம்மளுக்கு கேட்பாங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஹிண்டெல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பார்த்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு வந்து செய்யலாம். சரிங்களா? இப்போது இதில் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான். நல்லா புரிஞ்சுக்கணுமா? யூனிட் மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான். இப்போது இதை வந்து நம்ம எப்படி சார் சொல்லலாம்னா, இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை வந்து என்னென்னா ரெண்டு பேரும் ஒன்று தான். யூனிட் மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஐ. சரிங்களா? ரெண்டு பேருமே ஒன்று தான். இப்போது அந்த ஐ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாவே இங்கே பாருங்கள், இதில் டயகனல் எலமெண்ட் மட்டும் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்? 1 இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து 0 இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்ன? யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து என்ன? ஐன்னு கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள், இதே தான். இது வந்து என்ன? 1 1 1 இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி இருக்கிறது பேர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது வந்து என்னென்னா 2 ரோஸ் 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ 2 ரோ 2 காலம் இருக்குதுன்னா இது வந்து என்னென்னா 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். சிம்பிளாக நம்மளுக்கு என்னென்னா I2ன்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? இது வந்து என்ன? 3 ரோ இருக்குது. எவ்வளோ காலம் இருக்குது? 3 காலம் இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து I3ன்னு சொல்லுவாங்க. I3ன்னா என்ன அர்த்தம்? 3 ரோ 3 காலம் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். I2னா 2 ரோ 2 காலம் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு என்னென்னா இந்த டயகனல் எலமெண்ட் எல்லாம் ஒன்றா இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். இங்கே இருக்கு பாருங்கள், இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? 1. மீதி இருக்கிறதுல 0 இருக்கணும். இது வந்து நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ப்ராப்ளத்தில் போடும்போது. அடுத்து நல் மேட்ரிக்ஸ்னால் ஒன்று தான். நல் மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜீரோ மேட்ரிக்ஸ். இது எப்படி டினோட் பண்ணலான்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஐன்னு டினோட் பண்ணோம். நல் மேட்ரிக்ஸும் ஜீரோ மேட்ரிக்ஸை எப்படி டினோட் பண்ணோம்னா ஓன்னு டினோட் பண்ணணும். இது ஜீரோ கிடையாது. இது எப்படி டினோட் பண்ணுறோம்? ஓ. சரிங்களா? இதுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா 0 இருக்கும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு 0 இருக்கும். இது வந்து என்னென்னா ஒரு 2/2 நல் மேட்ரிக்ஸ், 2/2 ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் நம்ம 2 கூட கொடுத்துக்கலாம். புரியுதாமா? அதே மாதிரி 3/3 நல் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எல்லா 3 ரோவும் 3 காலம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 0 இருக்கும். உள்ளுக்குள்ள கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் 0. இதை டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் வந்துன்னா ஓ. புரியுதுங்களா? இது வந்து 3/3 வந்து என்ன? நல் மேட்ரிக்ஸ். இந்த 2 ஹிண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அடுத்து மூணாவது ஒரு ஹிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணாவது ஹிண்ட் பாருங்கள், கொஸ்டினில் நம்மளுக்கு சில டைம் பாருங்கள், இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? -14 கொடுத்துருக்காங்க. வெறும் இந்த மாதிரி -14 கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா -14 × I எடுத்துக்கணும். நல்லா கவனிச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான ஹிண்ட்டு. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்பாங்க. -14 கொடுத்துருந்தாங்கன்னா -14 × I. ஐங்கிறது என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் ஏதாவது இப்போ வேறு ப்ராப்ளத்தில் இப்போ வெறும் 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 5 × I எடுத்துக்கணும். வெறும் அந்த நம்பர் மட்டும் வந்ததுன்னா நம்பர் கூட கண்டிப்பாக நம்ம என்ன சேர்த்துக்கணும்? I வந்து சேர்த்துக்கணும். மறந்துடக்கூடாது. அந்த கொடுக்கக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸ் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் நம்ம I2 எடுத்துக்கணும். 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் நம்ம I3 வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? வாங்க இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த 3 ஹிண்ட்டு தெரிஞ்சுக்கணும். 3 ஹிண்ட்டு தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போது இந்த ப்ராப்ளத்தில் கவனிங்களேன், 2/2 மேட்ரிசஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. A² - 5A - 14 = இது 0 கிடையாது, ஓ. இது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A² கண்டுபிடிக்கணும், -5A கண்டுபிடிக்கணும். வெறும் -14 என்ன அர்த்தம்? -14 × Iன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த -14 × Iன்னு சம்டைம்ஸ் ப்ராப்ளத்திலே கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்மளே கொடுத்துக்கணும். அங்கே இந்த இடத்துல I. இது வந்து என்ன? 2/2 மேட்ரிக்ஸா 3/3 மேட்ரிக்ஸா? 2 ரோ 2 காலம் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல என்னன்னா I2. சரிங்களா? I2னாலும் ஐனாலும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும். நம்ம இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். சரிங்களாம்மா? அதனால் நான் I2 எடுத்திருக்கேன். இப்போது நான் LHS எடுத்துக்கலாம். இப்போ LHSல என்ன இருக்குது பாருங்கள், A² - 5A - 14 தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இது 2/2 மேட்ரிக்ஸ்னால நான் என்ன ஐன்னு எடுத்துட்டேன். இங்கே இருக்கிறதுல 2. ஏன் 2 கொடுக்குறேன்? 2 ரோ 2 காலம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு A² கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட் ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப்பில் -5A கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப்பில் -14 × I.
மூணையும் கண்டுபிடிச்சு மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா நல் மேட்ரிக்ஸ் வரணும். அதாவது ஜீரோ, உள்ளுக்குள்ளக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நமக்கு ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்ட். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னு பாருங்களா. ஸ்டெப் 1 நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இதுதான் கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர். அப்போ அந்த ஏ ஸ்கொயரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாங்களா. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 - 5 - 4 2. திருப்பி இன்னொரு தடவை ஏ எழுதுங்க, 3 - 5 - 4 2. மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி பண்ணுவோம் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய ஃபஸ்ட் ரோ, அடுத்த செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ஃபஸ்ட்டு காலத்தை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பாக்ஸ் போடுவோம். இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய ரோ என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் ரோ 3 - 5, செகண்ட் ரோ -4 2 இப்படி எழுதிக்குவோம். அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ஃபஸ்ட்டு காலம் 3 - 4, அடுத்த செகண்ட் காலம் என்ன இருக்குது பாருங்கள், -5 2 இப்படி எழுதிக்குவோம். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸுடைய ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் இப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பாக்ஸ் போட்டு வச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபஸ்ட் நம்பரால் ஃபஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் நம்பரால் செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் கால்குலேட்டர் பயன்படுத்திக்கிங்க. இப்போ 3 × 3 வந்து என்ன 9. இப்போ -5 × -4 வந்து என்ன +20. இப்போ கால்குலேட்டர் போட்டால் நம்ம எப்படி வரும்னா, இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு -5 × -4 போட்டு காமிச்சிருப்பாருங்க. -5 × -4 அடிச்சிங்கன்னா கால்குலேட்டர்னு வருதான் பாருங்க, வெறும் 20. வெறும் 20னா +20ன்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர், இந்த செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். கால்குலேட்டரில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அதே இந்த சிம்பிளெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இப்போ -4 × 3ன்னு கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா -12. 2 × -4ன்னு கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா -8 வரும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். 3 × -5 -15, -5 × 2 -10. அடுத்து -4 × -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 4 × 5 வந்து 20. கால்குலேட்டர் அடித்து பாருங்கள். 2 × 2 வந்து +4. சரிங்களா? எழுதுனதுக்கப்புறம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 9 + 20 வந்து என்ன 29. அடுத்து -12 -8 வந்து என்ன வரும், -20. -15 -10 கால்குலேட்டர் அடிங்க, -25 வரும். 20 + 4 வந்து 24. இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 29 -25 -20 24. இதை வந்து நம்ம ஒரு மேட்ரிசஸ் ஃபார்மெட்டில் எழுதலாம். இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம மேட்ரிசஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இதனோட ஆன்சர் என்ன பாருங்கள், 29 - 25. ஃபஸ்ட்டு ரோ எழுதுறேன், 29 - 25. அடுத்த செகண்ட் ரோவில் பாருங்கள், -20 24. அப்போ -20 24 எழுதியாச்சு. சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் 2ல் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஸ்டெப் 1ல் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். ஸ்டெப் 2ல் -5a. அப்போ இங்கே எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும், -5a ஈக்குவல் டு இந்த -5க்கு -5 கொடுத்துட்றேன். இந்த ஏக்கு வந்து ஏங்கிற மேட்ரிசஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 3 -5 -4 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். 3 -5 -4 2ன்னு கொடுத்துருக்காங்க. எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா -5ஆல் எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், -5 × 3, அதேமாதிரி -5ஆல் இந்த நம்பர், அடுத்து -5ஆல் -4, அடுத்து -5ஆல் 2 எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போது என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் கொடுத்துட்டு, அதாவது மேட்ரிசஸ் சிம்பிள் கொடுத்துட்டு -5 × 3 -15. இப்போ -5 × -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். 5 × 5 என்னன்னா 25. +25 ஒன்று தான், வெறும் 25 ஒன்று தான். அங்கே பாருங்கள், -5ஆல் 3 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, -15. அதே -5ஆல் மைனஸை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 25. அடுத்து -5 × -4 என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 20. அடுத்து -5 × 2 என்ன ஆன்சர் வருதுங்க, -10. இதுதான் -5a ஆன்சர். இது எழுதினதுக்கப்புறம் இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஸ்டினில் -14 மட்டும் கொடுத்துருந்தாங்க.
நம்ம என்ன பண்ணோம், -14 என்ன அர்த்தம் சொன்னோம், நம்மளுக்கு -14 I நம்ம சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஐங்கிறது கொடுத்தக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸ் என்ன, 2/2 மேட்ரிக்ஸ். சரிங்களா, அந்த 2/2 மேட்ரிக்ஸ்னால நம்ம இந்த இடத்துல என்ன ஐனாலும் ஒன்று தான், I2னாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ -14க்கு -14, ஐங்கிறது என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு என்ன அர்த்தம், டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் 1ஆக இருக்கும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கும், 0ஆக இருக்கும். இப்போ நான் ஏன் சார் நீங்கள் இந்த 1 0 0 0 1 0 0 0 1 இந்த I3 மேட்ரிக்ஸ் எடுக்காமல் நீங்கள் இதை எடுத்துருக்கீங்கன்னா, கொடுத்தக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸ் வந்து 2 ரோ 2 காலம் இருக்கிற மேட்ரிக்ஸ், அதனால் நம்ம இதை எடுத்துக்கணும். இங்கே I2ன்னு கொடுத்தாலும் ஐன்னு கொடுத்தாலும் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா, அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா -14ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா நம்பர்களும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ -14 × 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும், -14. 0 × 0ஆல் -14 மல்டி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 0. -14 × 0 0, -14 × 1 வந்து -14. அந்த டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் -14 I2. நல்லா புரிஞ்சுங்க, I2னாலும் ஒன்று தான், ஐனாலும் ஒன்று தான். புரியுதுங்களா, இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a² கண்டுபிடிச்சிட்டோம், -5a கண்டுபிடிச்சிட்டோம், -14 I2 இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம 3 ஆட் பண்ணலாம். 1 + 2 + 3 3 ஈக்குவேஷன் கொடுத்தோம். 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வந்தது, a² - 5a - 14 I2 ஈக்குவல் பாருங்கள் a² ஆன்சர்னு பாருங்கள். a² ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். a² ஆன்சர் 29. இந்த a² ஆன்சர் 29 - 25 - 20 24. இது a² ஆன்சர். இங்கே வந்து நடுவில் ப்ளஸ் தான் கொடுக்குறேன். ஏன் சார் ப்ளஸ் கொடுக்குறீங்க, மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏன் ப்ளஸ் கொடுக்குறீங்கன்னா, முன்னாடியே சைனால் நான் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதனால் நம்ம கண்ணை மூடிட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கலாம். -5 ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், -15 25 20 -10. அடுத்து ப்ளஸ் அடுத்து -14 I2 ஆன்சர் பாருங்கள், -14 0 0 -14. இடம் இல்லாதனால நான் அப்படி கீழே எழுதியிருக்கேன். நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவல் எழுதிட்டு ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்பரால் ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் 29, இங்கே என்ன இருக்குது -15, இங்கே என்ன இருக்குது -14. எடுத்து இங்கே எழுதிடலாங்களா, 29 -15 -14. அடுத்த செகண்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்ருங்க. இங்கே என்ன இருக்குது -25 + 25, இங்கே வருங்க -25 + 25, இங்கே என்ன இருக்குது 0 + 0. இந்த ஸ்டெப் போடாமல் கூட நீங்கள் ஆன்சர் போடலாம், பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இங்கே என்ன இருக்குது -20, இங்கே என்ன இருக்குது +20. இப்போ -20 + 20, இங்கே என்ன இருக்குது +0. இந்த ஃபஸ்ட் நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பர், இந்த செகண்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பர். அடுத்து செகண்ட் ரோவில் கூடிய ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் ரோவில் கூடிய செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர். புரியுதுங்களா, அந்த எலமெண்ட்டு தான் நம்பர்னு சொல்கிறேன். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 24, அடுத்து என்ன இருக்குது -10, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் -14. முதலே நம்ம சைனால் வந்து இல்லைன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து என்ன டைரெக்டாக நம்பர் மட்டும் பார்த்தா போதும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 29 - 29 நமக்கு ஆன்சர் என்ன வரும் 0. கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 29 -15 -14 அடிங்க. என்ன ஆன்சர் வருது 0. அடுத்து பாருங்கள் -25 + 25 ஆன்சர் என்ன வரும் 0. -20 + 20 ஆன்சர் என்ன 0. 24 - 24 வந்து 0. பாருங்கள் கால்குலேட்டரில் 24 -10 -14 ஆன்சர் என்ன வருது 0. சரிங்களா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு 0 ஆகிடுச்சு. அப்போ இதெல்லாம் 0, உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு 0 ஆனதுனால இதை நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அதாவது நல் மேட்ரிக்ஸினுடைய நல் மேட்ரிக்ஸ்னாலும் சரி, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது 0 மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ இதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம், ஓன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணலாம். அப்போ இதில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது இங்கே பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன a² - 5a - 14 I2 = ஓன்னு சொல்லி நம்ம வந்து என்னென்னா ப்ரூவ் பண்ணிட்டோம். LHS = RHS. புரியுதுங்களா, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்து என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், RHS நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த 0 வர்றதா 0 மேட்ரிக்ஸ்னால ஒன்று தான், நல் மேட்ரிக்ஸ்னால ஒன்று தான். அதோட சிம்பிள் இது வந்து ஓன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா, அப்போ என்னென்னா ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் புரியும். அதாவது என்னென்னா நல்ல முதலிருந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இந்த ஹிண்ட் ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.